வச்சுக்கோங்க ப்ளீஸ். 9688295353. நான் வந்து நிறைய குட்டீஸ் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அவங்கள வந்து தயவு செய்து நான் வந்து வாடகை வீடுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வாடகை வீடு சின்ன வீடு 3000 வாடகைக்கு இருக்கிறேன். நம்ம வீட்டுக்கார் இல்லை, நானும் பிள்ளைங்க இந்த மாதிரி தான் இருக்கிறோம். நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாருமே பார்த்து ஏன்னா நீங்கள் யார் சொல்லி நான் அவங்களுக்குலாம் நான் சோறு போடல. என் மனசு உள்வாங்கி எனக்கு வந்துச்சு. இது வந்து நான் இது வந்து நாய் கட்டி பிச்சை எடுக்கிறீங்க நான் வேற கேட்குறாங்க. நான் அந்த எண்ணத்தில் நான் சோறு போடல. எனக்கு அப்படியே வயிறு எரியுது அவங்களாம் பட்னியாக்கிறத பார்த்துட்டு. ஒருவேளை சோறு கொண்டு போய் காலைல 5:30 கொடுக்குறேன். இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, அந்த வீட்டில் தான் பாலே 1 லிட்டர் வாங்குவேன் டெய்லி. அவர் இப்போ கேட்குறாரு சாயங்காலம், ஏம்மா எதுக்கு இந்த ரோட்டில் வரீங்க டெய்லி? என்னமோ 5 மணிக்கெல்லாம் இருந்துச்சு, டெய்லி ஏன் இந்த ரோட்டில் வரீங்க அப்படின்னு. இல்லை, நாய்க்கு சோறு குட்டிங்க பாவம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அப்படி போனால் எல்லாரும் குலைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழியில் இங்கே கொத்தட்டி எடுத்துருவாங்க அந்த நாய்க்குட்டிங்க எல்லாம் பின்னாடியே வர்றாங்க. குட்டிங்கெல்லாம் 2வது கொத்தட்டி எடுத்துருங்க நாய்ங்கெல்லாம். உங்களுக்கு தெரியும், ஒரு திருவிழா நாய் இன்னொரு ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா அது எப்படி கடிக்கணும் உங்களுக்கு தெரியும். இவர் புரிஞ்சுக்காமல் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு மனசு ரொம்ப வேதனை. தயவு செய்து எனக்கு வாடகை வீடுங்க. 2 நாள் குழந்தைய குடிக்க கொண்டு வீட்டில் வச்சுருந்தேன். அவங்க ஊருக்கு போனதுனால அவங்க வந்துட்டாங்க. ஓனருக்கு சொன்னாங்கன்னா காலி பண்ணி விட்ருவாங்க. தயவு செய்து இந்த குட்டிங்களை நாங்கள் நிறைய காமிச்சிருக்கிறேன். ப்ளீஸுங்க, என் நம்பர் கொடுத்துட்டவங்களுக்கு யாராவது வேணும்னா எனக்கு வந்து ஃபோனில் வீடியோ எடுக்க தெரில, ஒன்றும் பண்ண தெரில, ஒரு கமெண்ட் படிக்க தெரில, பதில் கொடுக்க தெரியலை. எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. யாருக்காவது நீங்கள் சொல்லுங்கள், யாராவது வேணும்னா அதாவது அடாப்ஷன் அப்படிங்கிறீங்க. எனக்கு அதை பற்றி புரியலை. அப்படி ரொம்ப பரிதாபமாக இருக்க வேண்டிய என் மனசு ரொம்ப உடம்பு நொந்து போய் இருக்கிறேன். இப்போ எனக்கு இது தேவை கிடையாது. இருந்தாலும் என் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த இதாக என்னன்னு தெரில. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து குட்டிங்க ஒரு 7-8 குட்டிங்க இருக்குது. எங்கே என்ன எனக்கு வழி தெரிலங்க. ப்ளீஸுங்க, தயவுசெய்து சொல்லுங்கங்க. நானே கொண்டு வந்து ஊசியாவது போட்டு எல்லா வழிமுறையும் பண்ணிட்டு நான் வீட்டு வேலை தாங்க பார்க்குறேன்.